Oh Allah the Almighty, Allahu Allah, protect me and guide me, Allahu Allah, oh to your love and mercy. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடன் அல்லாஹ்வை போற்றி போன்று பயானை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் தாருல் உலூம் மக்கள் மசூலியை போட்டு ஓதுவதற்கு மாணவ மாணவிகள் மீதும் உண்டாகட்டுமாக. நாம் முஸ்லீமாக இருக்கிறோம், இறைவனை நம்புகிறோம். இறைவனை எப்படி நம்புகிறோமோ அப்படி நம்புகிறோமா? இறைவனை முழுமையாக நம்பினால் நம்முடைய துஆக்கள் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய ஆயுள்கள் தடைப்பட்டு இருக்காது. நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகளுக்கு நாம் கவலைப்பட மாட்டோம். அல்லாஹ் முந்திர் வசனத்தில் ஐயோ அல்லதீன தகியோ தலைந்துள்ளவர்கள் தசனும் கவலைப்படாதீர்கள் என்று கூறுகிறான். மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைக்காமல் இறைவன் மீது ஈமான் கொள்ளாமல் மருந்து மாத்திரைகள் மீது நம்பிக்கை வைக்கிறான். சஹாபாக்கள் தனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உடனே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பள்ளியின் பக்கம் விரைந்து 2 ரக்காத் தொழுது விட்டு இறைவனிடத்தில் கேட்பார்கள். ஒரு முறை ஒரு சாபி ஒரு யூதரிடம் கடன்பட்டிருந்தார். அந்த யூதன் அந்த சாபியிடம் தன் கடனை திருப்பி தருமாறு வற்புறுத்தி கேட்டான். உடனே இந்த சாபி 2 ரக்காத் தொழுது விட்டு இறைவனிடத்தில் கேட்டார். உடனே இறைவன் பாறையை தங்கமாக மாற்றி தந்து விட்டான். அதிலிருந்து சில தங்கத்தை வெட்டி எடுத்து யூதரின் கடனை அடைத்த பின் மீண்டும் 2 ரக்காத் தொழுதுவிட்டு இறைவனிடத்தில் கேட்டு தங்கத்தை பாறையாக மாற்றிவிட்டார்கள். அந்த தங்கத்தை அப்படியே வைத்துக் கொள்ளலாமே என்று யூதன் கேட்டும் கூட தனக்கு எப்போதெல்லாம் வைத்து தேவைப்படுகிறதோ அதை இறைவனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கூறினார்கள். பார்த்தீர்களா, சஹாபாக்கள் ஈமானை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஜர் தொழுதுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யா ரசூலுல்லாஹ், ஈமான் என்னவென்றால் எனக்கு என்னவென்று தெரியவில்லை, ஈமான் என்னவென்று சொல்லித்தார்கள் என்று கேட்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மறுநாள் ஃபஜர் தொழுகைக்கு வராதீர்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, நபி அவர்கள் சொன்னால் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நினைத்து மறுநாள் ஃபஜர் தொழுகைக்கு வரக்கூடாது என்று நினைத்து படுத்து தூங்கினார்கள். மறுநாள் ஃபஜர் தொழுகைக்கான பாங்கு சத்தம் கேட்ட உடனே பள்ளிக்கு வருகிறார்கள். தொழுதுவிட்டு 2வது முறை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வி கேட்கிறார்கள். அந்த நபி அவர்களும் அதே பதிலை கூறினார்கள். 3வது நாளும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் பாங்கு சத்தம் கேட்ட உடனே துள்ளி எழுந்து ஓடோடி பள்ளிக்கு வருகிறார்கள். 4வது முறை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதே கேள்வி கேட்கிறார்கள். அந்த நபி அவர்களும் அதே பதிலை கூற இந்த முறை எப்படியாவது தொழுகைக்கு வரக்கூடாது என்று நினைத்து வீட்டு உள்ளேயும் சாப்பாடு போட்டு வெளியிலும் ஆடை வைத்து கயிறை கட்ட சொல்லி தூங்கினார்கள். மறுநாள் ஃபஜர் தொழுகைக்கான பாங்கு சத்தம் தன் காதில் கேட்ட உடனே பூட்டி இருக்கும் கதவுகளை சுக்குநூறாக உடைத்து விட்டு பள்ளிக்கு வருகிறார்கள். தொழுதுவிட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வி கேட்ட உடனே உங்களை தொழுகைக்கு வராதீர்கள் என்று தான் சொன்னேன், ஏன் வந்தீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், பாங்கு சத்தம் தன் காதில் கேட்ட உடனே ஏதோ ஒரு சக்தி என்னை தொழுகைக்கு இழுத்து வந்து விட்டது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். அலியே, அதுதான் ஈமான், அதுதான் இறை நம்பிக்கை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று எத்தனை நபர்கள் ஃபஜர் நேரத்தில் போர்வை இழுத்து போட்டு தூங்குகிறோம், பிறகு எப்படி அல்லாஹ்வினுடைய வரும்? அல்லாஹ் தனது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஈமான் கொண்டவர்களே ஆமீனு ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். ஈமான் கொண்டவர்களை பார்த்து நீங்கள் மறுபடியும் ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், சற்றும் சரிவடைந்து விடக்கூடாது, ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி கூறுகிறான். நமது நபி அவர்கள் கூட சஹாபாக்களை பார்த்து உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எவர் பள்ளியின் பக்கம் அதிக தொடர்பு வைக்கிறார்களோ அவரை பார்த்து இவர் ஈமான்தாரே என்று சாட்சி கூறுங்கள் என்று கூறினார்கள். நாமும் நம்முடைய தேவைகளை இறைவனத்தில் கேட்டு பெற்று இறை இல்லத்தில் அதிக தொடர்பு வைத்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வர எல்லாம் வல்ல அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி